ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நாம பார்ட் 8 3 days மேக்ஸில் பார்ட் 8வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூட்டோரியல் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஸ்கெயில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. சரியா? இதுக்கு முன்னாடி நான் மூவ், ரொட்டேட் எடுத்திருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லா புரியும் இது. சரியா? ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இது. ஓகேவா? சரி, ஓகே. இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா 3 days மேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்கேல்னா என்ன? ஓகேவா? ஒரு ஸ்கேல் அப்படிங்கிறது அளக்கிறது பயன்படும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு டீபாட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டீபாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டீபாட் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட பேராமீட்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு 40 வச்சுக்கிறேன். சரியா? ரேடியஸை பார்த்துக்கோங்க, 40 வச்சுக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் இதெல்லாம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் சொல்லி தரது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே சென்டர் ஆஃப் தி பொசிஷனில் வச்சு முடிச்சிடுறேன். சரிங்களா? ஃபைன். ஸ்கெயில் ஸ்கெயிலோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆர். ஓகேவா? ஸ்கெயிலோட ஷார்ட்கட் என்ன? ஆர். இங்கே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கெயில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்கெயில் எடுத்துக்கலாம். ஆர் எடிட்ல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கெயில் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆர் இந்த பார்த்தீங்களா இருக்கு. அதாவது மூவ் பார்த்தோம், ரொட்டேட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்கெயில். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஓகேவா? ஸ்கெயிலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் 3 days மேக்ஸில். சரியா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஆரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆரை ப்ரெஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த ஸ்கெயிலில் பார்த்தீங்கன்னா இங்க 3 ஆக்சஸ் இருக்கு. சரியா? மூவ்லே 3 ஆக்சஸ் இருந்துச்சு. ரொட்டேட்ல 4, 5 ஆக்சஸ் இருக்கும். ஸ்கேல்ல 3 ஆக்சஸ் இருக்கு. சரிங்களா? ஃபைன். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க நல்லா பாருங்க. Z ஆக்சிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. சரியா? இந்த Z ஆக்சிஸ இதுல ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு சொல்லி தந்தா உங்களுக்கு புரியும். ஓகே. காப்பி இதுவரை எடுக்கல. நான் எடுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ ஆர தூக்கியாச்சு. இதுல நல்லா பாருங்க. Z ஆக்சிஸ். இத கிளிக் பண்ணி அப்படியே மேல தூக்குனீங்கன்னா இங்க பார்த்தீங்களா? ஸ்கேல் ஆயிடுச்சு. ஓகேவா? கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிட்டேன். திரும்பவும் ஒய்ல ஸ்கேல் பண்ணிக்கலாம், எக்ஸ்ல ஸ்கேல் பண்ணிக்கலாம். நான் திரும்ப 2 கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு Z ஆக்சிஸ்ல எப்படி ஸ்கேல் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ரைட்? எக்ஸ் ஆக்சிஸ்ல எப்படி ஸ்கேல் பண்ணணும் தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு ஆக்சிஸும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இங்க ஸ்ட்ரெச் ஆகும். அதுதான் ஸ்கேலுங்கிறது. இங்க பாருங்க, இப்போ நான் இதை பிடிச்சி இழுத்தா இங்க ஸ்ட்ரெச் ஆகுதா? அந்த ஆக்சிஸ்ல ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்காக இப்படியே இழுத்தீங்கன்னா இங்க பாருங்க சப்பானி மாதிரி ஆகிரும். சரியா? அந்த மாதிரிலாம் வைக்காதுங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. செட் ஆக்சிஸ்லயும் வேண்டாம், எக்ஸ் ஆக்சிஸ்லயும் வேண்டாம், ஒய் ஆக்சிஸ்லயும் வேண்டாம். எனக்கு நார்மலா ஸ்கேல் பண்ணணும். அதாவது இதை பெருசு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, சென்டர் ஆஃப் தி பிவட் பாயிண்ட்னு இருக்கு. சரியா? இந்த பார்த்தீங்களா? சென்டர் ஆஃப் தி பிவட் பாயிண்ட். இந்த பிவட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணீங்க நீங்க யூனிஃபார்மா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கேல் ஆகும். இதன் மூலமா நீங்க பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரொம்ப இந்த அளவு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ இதை கிளிக் பண்றேன். நான் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்தேன்? உங்க கண்ணு முன்னாடி தான் கொடுத்தேன். சரியா? 40ன்னு கொடுத்தேன். இங்க கிளிக் பண்ணேன்னா இங்க 40 தான் இருக்கும். சரியா? ஸ்கேல் பண்ணீங்கன்னா ஆப்ஜெக்ட் பெருசாகுமே தவிர அதோட யூனிட் சேஞ்ச் ஆகாது. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அதுக்காக தான் ஒரு காப்பி எடுத்து சொல்லி தந்தேன் உங்களுக்கு. புரிஞ்சுங்களா? இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. சரியா? நிறைய ஸ்டூடெண்ட் என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சரியா? நம்ம குரூப்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்கறது எனக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்கேல் ஆகாது. இதுதான் 3 days மேக்ஸ். புரிஞ்சுங்களா? ஸோ ஓகே. அப்போ எனக்கு இப்போ 40ன்னு இருக்கு. எனக்கு இந்த அளவு கொண்டு வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற மெத்தட் இருக்கு. சரியா? அலைன் இருக்கு. அலைன்லேயே ஸ்கேலிங் இருக்குது. சரியா? அந்த மாதிரி நாம என்ன பண்ணிக்கலாம்னா அலைன் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நான் இதை பத்தி எடுக்கிறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நீங்க இதை ஸ்கேல் பண்ணணும்னா இதை அப்படியே தூக்குங்க. இதோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் ஆகும். புரிஞ்சா? அக்யூரேட்டா இதே அளவு வேணும்னா நாம அலைன்ல போய் தான் பண்ணணும். சரியா? அது என்னன்னு நான் அப்கமிங் டியூட்டோரியல் வீடியோஸ்ல கண்டிப்பா போடுவேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். அண்ட் என்னோட டீச்சிங் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்லி தரது புரியுதுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே.
இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த அப்சல்யூட் வேர்ல்டு, ஆப்சல்யூட் வேர்ல்டு பத்தியெல்லாம் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300ன்னு குடுக்குறேன். இங்க 300ன்னு குடுக்குறேன். இங்க 300ன்னு குடுக்குறேன். ஓகேவா? இங்க நான் என்ன பண்றேன்னா, 50 குடுக்குறேன். இது என்னடா இது? புதுவித இதுவா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது பத்தி தெரியல அப்படின்னா, ப்ரீவியஸ்ல ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ், ஒய், இசட் அப்படிங்கிறது அதோட ஆக்சஸ பேஸ் பண்ணியும், பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து யூனிஃபார்ம் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 110ன்னு இருக்கா? நான் என்ன பண்றேன்னா, இத 50யா நான் மாத்திட்டேன்னு வைங்க, எனக்கு வந்து இது 110 ஆகாது. இங்க 110ன்னு தான் இருக்கு. பட் 55 சென்டிமீட்டரா மாறிடும் இது. ரேடியஸ் 55ஆ மாறிடும். சரி, அப்ப 55 எங்க காமிக்கிறேன்னு பார்த்தா, ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான். இதனால அதோட ஆப்ஜெக்ட்டோட சைஸ் இன்கிரீஸ் ஆகுமே தவிர, ஒருபோதும் டைமென்ஷன் மாறாது. சரியா? இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, 55 ஆயிடுச்சு. திரும்ப நான் என்ன பண்றேன்னா, 200 குடுக்குறேன். இங்க பாருங்க. இப்ப திரும்ப வந்து 110 மாறிடுச்சு. ஸோ இதான் வந்து பேசிக் ஸ்கேல் அண்ட் ஸ்கேல் பாராமீட்டர்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க. யூஸ் பண்ண படிக்கணும். அப்படி நல்லா அழகாட்டு யூஸ் பண்ண ஓகே. இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணணும். அப்படிலாம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஈஸியாவே உங்க டிசைன தாராளமா பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? ரொம்பவே நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. 3ds மேக்ஸ் படிச்சீங்கன்னா வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஓகேவா? சும்மா இந்த SketchUp அதெல்லாம் படிச்சு நோ யூஸ். 3ds மேக்ஸ் படிக்கணும். சரியா? SketchUp தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பெல்லாம் இல்ல. SketchUp, Enscape எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பு இல்ல. அதெல்லாம் பேசிக் தான். சரியா? ஒரு பில்டிங் டிசைனர், ஒரு ஆர்க்கிடெக்சரல் டிசைனருக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா, அது இந்த 3ds மேக்ஸ் தான். சரியா? இத படிச்சவன் கெட்டவனே கிடையாது. கெட்டதே கிடையாதுன்னு என்ன சொல்றேன். சரியா? ஏன்னா நான் நெறைய பேர பார்த்துட்டேன். என்ன எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாரின்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதனால 3ds மேக்ஸ கண்டிப்பா படிங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீயா தான் சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். சரியா? ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து பே பண்ணி கூட படிக்கலாம். தப்பெல்லாம் இல்ல. சர்டிஃபிகேட்ட நான் குடுப்பேன். பட் ஃபீஸ் இல்லாத பட்சத்தில் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஃப்ரீயாவே படிக்கலாம். அதுல நான் பார்ட் 1, பார்ட் 2ன்னு 1000 வீடியோ நான் வந்து கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இது 8வது நாளு. 8 வீடியோ போட்டுட்டேன். ஸோ 1000 வீடியோ நான் வந்து போடுவேன் கண்டிப்பா.